2011 உள்ளதுன்னா நிலத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் அகப்பட்டுள்ள ஒருவரை காப்பாற்றுவதற்கு உறவில் காணப்படுகின்றவாறு நிலைக்குத்து உருளை குழாயினுள்ளே சுயாதீனமாக செல்லத்தக்க கப்சூலை பயன்படுத்தலாம். ஒரு முனை ஆரையுடைய ஒரு கப்பியுடன் பொருத்தப்பட்டு கப்பியை பற்றி சுற்றப்பட்ட ஒரு கம்பி, இது பார்த்து நிறைய சுற்றப்பட்ட கம்பி, கப்பியை பற்றி சுற்றப்பட்ட ஒரு கம்பி கப்சூலை தொங்கவிட பயன்படுத்தப்படுகின்றது. கம்பியின் திணிவும் கம்பிக்கும் கப்பிக்கும் உள்ள உராய்வு புறக்கணிக்கத்தக்கதென கொள்க. கப்பியோர் கிடை அச்சாணியை பற்றி சுயாதீனமாக சொல்லத்தக்கது. பின்வரும் வினாக்களுக்கு விடைகளை தரப்பட்டுள்ள குறியீடுகளினால் வகை குறிக்கப்படும் முறைய கணியங்கள் மாத்திரம் இடம்பெறல் வேண்டும். உங்களுக்கு நினைச்ச கணியங்களை போட இயலாது, என்ன செய்யணும், அவங்க தந்திக்கிற கணியங்களை மட்டும்தான் போடணும். சரியா? இல்லை, ஏபிசி 3 பகுதிக்கு வராங்க, நல்லா கவனிக்கணும். இதில் அந்த சக்தி காப்பு தத்துவத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்த சொல்றாங்க. ஏல ஒரு விதமா, பியில் இன்னொரு விதமா, சியில் இன்னொரு விதமா சக்தி காப்பு தத்துவம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டியிருக்குது. இப்பகுதிக்கு பாருங்க, ஏல வந்து இப்பகுதிக்கு கப்பியின் திணிவும் கப்பியின் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய் விசையும் புறக்கணிக்கத்தக்கன கொள்க. கப்பியிட திணிவு புறக்கணிக்கத்தக்கதாம், கப்பி சுழற்சிக்கு எதிரான உராய்வு புறக்கணிக்கத்தக்கதாம். எந்த ஒரு பொருள் இயங்கும் போதும் இயக்கத்துக்கு எதிராக உராய்வு தொழிற்படுமே, அதே மாதிரிதான் எந்த ஒரு பொருள் சுழலும் போதும் சுழற்சிக்கு எதிராக உராய்வு விசை தொழிற்படும். அந்த ஃபேன் எடுத்தாலும் ஃபேன் சுழற்சிக்கு எதிராக அந்த அச்சாணியில் சுழற்சி அச்சில் உராய்வு தொழிற்படும். சரியா? வழியால் ஒரு தடை விசை தொழிற்படும். ரைட்டுங்க, தடை விசை விடுவோமே, உராய்வு மாத்திரம் எடுப்போம், உராய்வு தொழிற்படும். இப்போ ஆரம்பத்தில் இல்லாங்க இந்த சுழற்சிக்கு எதிரான உராய்வு புறக்கணிக்கத்தக்கதான். சரியா? இது இங்கே சுழலும், இந்த சுழற்சிக்கு எதிரான உராய்வு புறக்கணிக்கத்தக்கதான். கேள்வி, மொத்த திணிவு எம்ஏயுடைய கேப்சூல் ஓவிலிருந்து விடுவிக்கப்படும் எனின் சக்தியின் காப்பு விதியை பயன்படுத்தி கேப்சூல் கீழ் நோக்கி எச்சிற்கு சென்ற பின்னர் கேப்சூலின் கதிக்கான ஒரு கோவையை பெறுக. கேப்சூலின் கதிக்கான ஒரு கோவையை பெறுக. ரைட், அவ கீழ் நோக்கி எச் தூரம் சென்ற பின்னர் கொஞ்சம் சிறிதா வரைதானே இப்படி இருந்தது. இவர் கீழ் நோக்கி எச் தூரம் செல்லுதான். இப்படி கீழ் நோக்கி எச் தூரம் சென்ற பின்னர் இந்த தத்துவத்தை பயன்படுத்துங்க சொல்றான். சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்துறான். கீழ் நோக்கி எச் தூரம் சென்ற பின்னர் விட கதிக்கான ஒரு கோவை பி, அப்படித்தானே? கப்சூலின் கதிக்கான ஒரு கோவையை பெருக. கப்சூல் ஆழம் எச்சிற்கு சென்ற பின்னர் கப்பியின் கோண கதியை காண்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒமேகா யாதுன்னு கேட்கிறாங்க. ஒமேகா ஆரம்பம் 0, ஆரம்பம் 0, இல்ல u சமன் 0, இல்ல ஒமேகா நாட் சமன் 0. சிம்பிளா விடணும். இது அழுத்த சக்தி இழப்பு, இயக்க சக்தி அதிகரிப்பு. சரியா? அழுத்த சக்தி இழப்பு, இயக்க சக்தி அதிகரிப்பு. ரைட், நல்லா கவனிக்கணும். இதில் உண்மையா வர வேண்டியது கீழே போகும்போது கப்பியும் சுழலும். நல்லா கவனிக்கணும். இது கப்பியும் சுழலும். அது கப்பிக்கும் என்ன செய்யும்? ஒரு இயக்க சக்தி கிடைத்தீங்க. விலகா? இவர் கீழிறங்கும் போது, கீழுக்கு இறங்கும் போது கப்பி சுழலும் கட்டாயம். இப்போ கப்பிக்கு இவருக்கு ஒரு கதி கிடைச்சா வி, கப்பிக்கு ஒரு கோணக்கதி ஒமேகா கிடைத்திருக்கும். இவருக்கு ஒரு வி கதி கிடைக்கும் போது கப்பிக்கு ஒரு ஒமேகா கோணக்கதி கிடைத்திருக்கும். விலகா? ஆகவே இவருக்கு ஒரு இயக்க சக்தி கிடைக்கிற மாதிரி கப்பிக்கும் ஒரு இயக்க சக்தி கிடைக்கும். அதோட கப்பி சுழலும் போது இந்த அச்சாணியில உராய்வு தொழிற்பட்டா அந்த உராய்வுக்கு எதிராகவும் சக்தி விரயமாக இருக்கும். ஆக இங்க பாருங்க,
இவருடைய இழந்த அழுத்த சக்தி, இந்த அழுத்த சக்தி தான் இந்த எல்லாத்துக்கும் சக்தியை வழங்குது. இது இவருக்கு ஒரு வேகம் கிடைக்குது, இயக்க சக்தி கிடைக்குது. இவர் சுழலுதுன்னா அவருக்கு ஒரு இயக்க சக்தி கிடைக்குது. அதே மாதிரி உராய்வுக்கு எதிராகவும் இங்கே சக்தி விரயமாய்க்குமே, எல்லாத்துக்கும் சக்தி கிடைக்கிற எங்கால இவருடைய அழுத்த சக்தி இழக்கிறதால. இவருடைய அழுத்த சக்தியில் உள்ள மாற்றம் தான் இங்கே மற்ற எல்லாத்துக்கும் பயன்பட போகுது. ஆக பாருங்க, இல்லை முதலாவது விளக்கெடுத்துக்கணும். இவருடைய அழுத்த சக்தி இழப்பு கேப்சூலுக்கே இயக்க சக்தியாக மாறும், கப்பிக்கு இயக்க சக்தியாக மாறும். அடுத்தது கப்பிட சுழற்சிக்கு உராய்வுக்கு எதிராக விரயமாக இருக்கு. சரியா? இப்போ முதலாவது செல்லாங்க திணிவே புறக்கணிக்கட்டாமே. இவரை திணிவை புறக்கணிக்கச்சேன்னா அவருக்கு சுழற்சி இயக்க சக்தி கிடைக்காது, உராய்வும் புறக்கணிக்கட்டான். விலகா? ஆக முதலாவது வருமே அழுத்த சக்தி இழப்பு, இவருடைய இயக்க சக்தி அதிகரிப்பாக மாறும். சரியா? அப்போ முதலாவது சொல்லலாம் எங்களுக்கு அழுத்த சக்தி இழப்பு, அழுத்த சக்தி இழப்பு சமன் இயக்க சக்தி அதிகரிப்பு, இயக்க சக்தி அதிகரிப்பு. அழுத்த சக்தி இழப்பு mgh, இயக்க சக்தி அதிகரிப்பு ½ mv². mv² சுருக்கினா v வர்க்கம் சமன் 2gh என்று வரும். v வந்து வர்க்க மூலம் 2gh. சரியா? முதலாவது. ரெண்டாவது அது என்ன கேட்குறாங்க? கோணக்கதையை கேட்குறாங்க. இதை பாருங்க, கவனிக்கணும் போல. இது இவர்ட கோணக்கதையும் இந்த புள்ளியிட தொடலிக்கதையும் சமனாயிக்கும். இது இவரத்துல வி கதையோட இலை ரிலீஸ் ஆனாதான், இலை விடுவிக்கப்பட்டாதான் இவரத்துல இலை விடுவிக்கப்பட கதை இந்த புள்ளியிட கதைக்கு சமனாயிக்கும். இலை விடுவிக்கப்பட கதை இந்த புள்ளியிட கதைக்கு சமனாயிக்கும். இலை விடுவிக்கப்பட கதை என்னவோ அந்த கதை கேப்சூலோட கதைக்கு சமனாயிக்கும். இந்த தொகுதி இது முழுவதுமே ஒரே கதையோடு பயணிக்கும். கீழே சீரான கதை அல்ல, பயணித்தா ஒரே கதை. சொல்லலாம். இங்க பாருங்க, இவட கதை வியாக இருந்தா இங்க இலை விடுவிக்கப்பட்ட கதையும் வி. எனவே இங்க புள்ளிக்கு வி சமன் R ஒமேகா பயன்படுத்தலாம். எனவே ஒமேகா சமன் வி ஓவர் R. விக்கு பதிலாக √2gh ஓவர் R. இதுதான் கோணக்கதை. சரிண்ணா? இவட கதையும் இந்த புள்ளியில தொடலி கதையும் சமன். தொடலி கதை சாம்பாடு வி சமன் R ஒமேகா. எனவே ஒமேகா வந்து வி ஓவர் R, வி வந்து √2gh ஓவர் R. அதான் முதலாம் பகுதி. வீல செல்லுறாங்க கப்பியின் திணிவு புறக்கணிக்க தகாததும், சீல செல்லுறாங்க உராய்வு தொழிற்படுமாகவும் இருந்தா. இந்த சக்தி 3 விதமா போலாமண்டு. இவருடைய இயக்க சக்தியா மாறும், இங்க சுழற்சி இயக்க சக்தியா மாறும், உராய்வுக்கு எதிராக போயிட்டீங்க. முதலாவது செல்லுறாங்க இவருடைய சுழற்சி இயக்க சக்தி அல்ல இவருடைய திணிவை புறக்கணிக்கட்டான். ரெண்டாவது உராய்வு புறக்கணிக்கட்டான். ரைட்? அப்ப அடுத்ததுல வந்து ரெண்டும் ஒன்று புறக்கணிக்கலாமிக்கு, மற்றதுல அடுத்த புறக்கணிக்கலாமிக்கு. இப்படிதான் கேள்வி போகுது. ஆக அந்த தொடர்புடும்பாவுமே. அடுத்த கேள்வி சக்தி தொடர்புடுங்க. இப்ப ஆரம்பத்துல நான் இதை திரும்ப சொல்றேன். இதுல பொதுவா நாங்க விலங்கெடுக்கலாம். இப்படி ரைட்? சக்தி காப்பு தத்துவம் இப்படித்தான் வரணும். வசனத்தை எழுதல பாருங்க. அழுத்த சக்தி இழப்பு mgh சமனாய்க்கணும் ½ mv². இந்த அழுத்த சக்தி தான் இவருக்கு இயக்க சக்தியை வழங்குது, ½ ஒமேகா² பிளஸ் உராய்வுக்கு எதிரான வேலை WF போடு. WF இதுதான் இந்த சக்தி சமன்பாடு. இப்படித்தான் வரணும். இது இப்போ முதலாவதுல சொல்லுவாங்க இந்த I புறக்கணிக்கத்தக்கது. ஏன்? கப்பியின் திணிவு பூச்சிய திணிவுடையாகலே சடத்து திருப்பவும் ஈக்காது, உராயும் புறக்கணிக்கத்தக்கதான். ஆக முதலாவதுகளுக்கு 2 சமப்படுத்தலாம். அதான் இப்ப செஞ்சது. அடுத்த சொல்றாங்க இவரை புறக்கணிக்க இயலாதான். இவரை புறக்கணிக்கலாம், இவரை புறக்கணிக்க இயலாதான். அடுத்ததுல ஒன்றுமே புறக்கணிக்க இயலாது. விளாதான்? அதான் கேள்வி. அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சமன்பாடை போடுங்க. சரியா?
பரவால பி பகுதிய பாப்பம் பி சரியா கவனிங்க பி பகுதி பில கப்பியின் திணிவு எம்மானது புறக்கணிக்கத்தகாததாகவும் சுழலும் அச்சை பற்றி கப்பியின் சடத்துவ திருப்பம் ஹாஃப் எம்ஆர் வர்க்கமாகவும் இருப்பேன் ஒரு வட்டத்தட்டு மாதிரி கருதுட்டான் கப்பிய சரியா ஒரு வட்டத்தட்டாக ஆனா ஹாஃப் எம்ஆர் வர்க்கம் இப்ப முதலாவது புள்ளியில் இது ரெண்டும் புறக்கணிக்கப்பட்ட 0 0 ரெண்டாவது இது புறக்கணிக்கத்தகாதது சரிதானே இருப்பின் உராய் விசைகளை புறக்கணித்து ஒன்று இரண்டுக்கு மீண்டும் விடையளிக்கட்டான் எப்படி வரும் இது அழுத்த சக்தி இழப்பு எம்ஜிஎச் சமன் ஹாஃப் எம்வி வர்க்கம் பிளஸ் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இது எழுதுங்க ஏன்னா எம்ஜிஎச் சமன் சரியா எம்ஜிஎச் சமன் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் பிளஸ் half I omega square ஆக mgh சமன் half mv square plus half I க்கு பதிலா திரும்ப half mr வர்க்க into omega வர்க்க முந்தின அதே கான்செப்ட் தான் பாருங்க இவர்ட கதியும் இவர்ட தொடர்லி கதியும் சமனாயிக்கும் இவர்ட கதியும் இங்க இலையிட கதியும் சமனாயிக்கு இப்ப இங்க விக்கு பதில் என்ன சொல்லலாம் வி சமன் தொடலி கதி வி சமன் ஆர் ஒமேகா வி சமன் ஆர் ஒமேகா ஆக எம்ஜிஹெச் சமன் ஹாஃப் எம் வி வர்க்கம் பிளஸ் ஹாஃப் இன்னொரு ஹாஃப் எம் இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம் வி வர்க்கம் வந்து ஏன் வி சமன் ஆர் ஒமேகா இந்த வி என்பது ஆர் ஒமேகாக்கு சமனாயிக்கும் ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம் என்பது வி வர்க்கம் இனி எம்ஜிஹெச் சமன் விக்குரிய கோவை தானே விக்குரிய கோவை ரைட் வில பொது எடுக்கலாம் வி வர்க்கத்தின் கீழ் 2 பொது எடுக்கலாம் அல்ல வி வர்க்கத்தின் கீழ் 4 பொது எடுத்தா வி வர்க்கத்தில் 4 பொது எடுத்தா இங்க 2m வரும் 2m வரும் இங்க m வரும் சரியா இங்க ஒன்றைக்கு 4 இருக்கிற 4 பொது எடுக்கிறேன் அப்ப இங்க 4 இருக்கல அப்ப 2ஆல பெருக்கணும் 2m சரிதானே அடைப்பு நீக்கி பாருங்க சரியா வரும் இது அடைப்பு நீக்கி பாருங்க இங்க ஒன்றைக்கு 4 இப்ப வி வர்க்கம் சமனா வருமே எவ்வளவு 4 mgh இன் கீழ் 2 கேபிட்டல் M சஹ சிம்பிள் இப்ப வி சமனா வரும் இட வர்க்கம் மூலம் 4 கேபிட்டல் mgh இன் கீழ் 2 capital M plus simple M சரியா clear ஆகுது ரைட் சக்திக்காக தத்துவம் சுருக்கிட்டு போத்தா இன்னைக்கு இனி திரும்பவும் ஒமேகா கேள்வி ஒமேகா பையன சொல்லலாம் அப்ப ரெண்டு ஒமேகா வந்து V over R ஆகவே ஒன்றின் கீழ் R இன்டு இது அப்படியே போடுங்க 4 mgh இன் கீழ் 2 capital M plus simple M 4 mgh இன் கீழ் 2 capital M plus simple M சரியா ஐடியா ரைட் சி பகுதியை பாருங்க சி பகுதியை பாருங்க இப்ப சி பகுதியை பாருங்க சி பகுதி செய்முற நிலைமைகளின் கப்பியத்தின் எம்மும் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய்வும் புறக்கணிக்க தக்கனவல்ல பிராக்டிகலா புறக்கணிக்க இயலாதான்
உராய்வு கப்பியின் சுழற்சி இயக்கத்துக்கு எதிராக ஒரு மாறா உராய்வு முறுக்கம் டோ எஃப் உயர்த்துகின்றதென கொள்க. என்ன பாருங்க, உராய்வு மாறா உராய்வா, இது ஒரு இயக்கவியல் உராய்வு தான். எனவே மாறா பெருமானம் எடுக்கலாமா? இங்க சுழற்சிக்கு இயக்கத்துக்கு எதிராக உராய்வு டோ எஃப் ஒரு மாறா முறுக்கம் பிரயோகிக்கப்படுதான். சரியா? அப்ப இந்த அச்சில பிரயோகிக்கப்படும். அதான் அச்சில், அதாவது இப்ப கப்பி சுழலுது, இப்படி கப்பி ஆயிருந்தா ரைட், இந்த கப்பி இப்படி சுழலும் போது, இப்ப கப்பி இப்படி சுழலும் போது இந்த அச்சில தான் உராய்வு தொழிற்படும். கப்பி இப்படி சுழலும் போது அச்சில தான் உராய்வு தொழிற்படும். அது மீது இயக்கவியல் உராய்வு ஆயிக்கும். அச்சாணி சார்பா கப்பி சுழலுது, இயக்கவியல் உராய்வு. அப்ப நடைமுறையில் இயக்கவியல் உராய்வு மாறாதான் எடுக்கலாம், கதையில தங்கி இல்லை. சானே, இந்த இயக்கவியல் உராய்வு விசைகள் கதையில தங்கி இல்லை, மாறா பெருமான் எடுக்கலாம். இப்படிதான் கப்பி சுழலும் போது உராய்வு தொழிற்படும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, கப்பி தீட்டா நாட் ஆரையன் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கம் டோ எஃப் எதிராக செய்யப்படும் வேலை யாது? சீல முதலாவது. ரைட், வேலை யாது? அப்ப வேலை சிம்பிளா டோ எஃப் இன்டு தீட்டா நாட், அவ்வளவுதான். உராய்வுக்கு எதிரான வேலை எஃப் இன்டு எஸ் பார்க்கிறேன். உராய்வு விசை தர அதுக்கு எதிராக செய்த தூரம், அதுக்கு ஒத்த சாம்பார் இங்க என்ன வார டோ இன்டு தீட்டா, எஃப் இன்டு எஸ் மாறி டோ இன்டு தீட்டா, வேலைக்கு சாம்பாடு டோ இன்டு தீட்டா. இதுலேருந்து வாரது நாங்கள் ஒப்பிட்டு எடுக்கிறது எஃப் இன்டு எஸ். சரிதானே? இந்நிலைமைகள் பகுதி A1 A2 ஆகியவற்றுக்கு விடை எழுதுக. நல்லா கவனிக்கணும். இப்ப சீல முதலாவது நல்லா விளங்கெடுத்துக்கோங்க. சீல முதலாவது சும்மா கேட்காங்க, தீட்டா நாட் சுழன்றா எவ்வளோ வேலை செய்யப்பட்டிருக்கும் டோ எஃப் இன்டு தீட்டா நாட். இப்ப ஏல 1 2 என்பது என்ன? H தூரம் கீழே விழுந்தா, H தூரம் கீழே விழுந்தா வேகம் தானே கேள்வி. ஏல முதலாவது ரெண்டாவது உள்ளது என்ன போல? H தூரம் விழுந்தா, இது H தூரம் கீழே இறங்கினா இவட வேகம் ஜாதான் கேள்வி. இவர் H தூரம் விழும்போது இவர் தீட்டா நாட் சுழன்றிருக்குன்னு சொல்லப்பட்டில்லை, அது சும்மா கேட்டுக்கிறேன். தீட்டா நாட் சுழன்றா யாதுன்னு ஒரு கேள்வி, அது வேற சும்மா செப்பரேட்டா ஒரு கேள்வி கேட்டு வச்சுக்கிறான். சரியா? இப்ப திரும்ப செல்ல ஏல 1 ஏல 2க்கு விடை அளிக்கட்டாம். இப்ப ஏல 1 2ல பாருங்க, இவர் சுழன்ற கோணம் தீட்டா நாட் எடுக்கலாமா? எங்களுக்கு ஏலாது, அது சும்மா சந்தோம் தீட்டா நாட். விளாதா சொல்லு, விளாதா போல. ரைட். இப்ப பாபா, இப்ப திரும்ப அந்த சக்தியும் காப்பு தத்துவத்தை பயன்படுத்துவோம். mgh சமன் எப்படி வரும்? ½ mv², அதாவது அழுத்த சக்தி இழப்பு இவருடைய இயக்க சக்தியா மாறிக்கும். ஒரு பகுதி ½ ஒமேகா வர்க்கமா மாறிக்கும், அதாவது கப்பியின் சுழற்சி இயக்க சக்தியா மாறிக்கும். இன்னொரு பகுதி டோ எஃப் இன்டு தீட்டா அண்டு மாறிக்கும், டோ எஃப் இன்டு தீட்டா. இவரத்தில் தீட்டா நோட் போடு அவ்வளோ பொருத்தம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லல இத்தூரம் விழும்போது இவர் தீட்டா நோட்ல சொல்லலன்னு சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி சொல்லல கேள்வியில். வேணா இவர் இத்தூரம் விழும்போது இவர் சுழலும் தான், நான் அது தீட்டா நோட்னு சொல்லப்பட்டிருக்கிறா இல்லை. ஆக இந்த இடத்துல தீட்டா நோட் போடு அவ்வளோ பொருத்தம் இல்லை. ஆனாலும் அந்த வருஷம் ஸ்கீம்ல அது கொடுத்திருந்தாங்க. ஏண்டா சில பேர் அதை இந்த தீட்டா நோட் தான் சுழன்றிக்கும் என்ற கருத்தை எடுத்துக்கலாமே என்ற காரணமாக கொடுத்திருந்தேன். ஆனாலும் கேள்வி செல்லப்பட்டிக்கு அதல்ல, கவனமாக இருக்கணுமா? சரியானே? ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ முந்தைய மாதிரி செய்யலாமே பாருங்க. mgh சமன் ½ mv வர்க்கம், எங்களை நோக்கம் v காணுது, பிளஸ் ½ ஐக்கு பதிலாக இந்த ½ mr வர்க்கம் ஒமேகா வர்க்கம் போடலாம். mr வர்க்கம் ஒமேகா வர்க்கம் முந்தைய மாதிரியே தான். டோ எஃப் இன்டு தீட்டா. அப்போ தீட்டா காணணும் பாருங்க. தீட்டா என்பது என்ன? தீட்டா என்பது என்ன வாய்க்கும் இடத்துல? இவர் H தூரம் விழும்போது இவர் சுழலிய கோணம் ஆயிக்கும். இவர் H தூரம் கீழே இறங்கும் போது விழும்போது இவர் சுழலிய கோணம் ஆயிக்கணும் தீட்டா. தீட்டா என்பது கேள்வியில் தரப்பட்டிருக்குதா? தீட்டா என்பது தரப்பட்டிருக்கிறா கேள்வியில்? இந்த தீட்டாட பெருமானம் தரப்பட்டிருக்கிறா? தீட்டா தந்திக்கிறான் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தீட்டாவை காணணும். ஏன்னா தரப்பட்ட கணியங்கள் சார்பாக தான் விட கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் டீட்டாவை காணணும். இல்லைங்க? அப்போ டீட்டாவை காணுது பாருங்க. எப்படி காணலாம்?
ரைட். அப்போ டீட்டா காணத்துக்கு தொடர்பை பாருங்க. டீட்டா காணத்துக்கு தொடர்பு கான்செப்டை பார்த்துக்கோங்க. இப்போ இது சரிதானே? W7 டோ டீட்டா இதை பாருங்க. நான் இப்படி வேணாலும் பார்த்து நல்லா கவனிங்க. இப்படி ஒரு திணிவு வைக்கிறேன், சும்மா எடுப்பேன், திணிவு வைக்கிறேன். இந்த புள்ளி எக்ஸ்ன்னு எடுப்பேன், இந்த புள்ளி ஒய்ன்னு எடுப்பேன். ரைட். இந்த ஒய்ன்ற புள்ளி ஹெச் தூரம், இது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னு, இது ஒய். எக்ஸ்ன்ற புள்ளியை நான் ஹெச் தூரம் கீழுக்கு இழுத்தான் பாருங்க. ஹெச் தூரம் கீழுக்கு இழுத்தா இப்படி ஹெச் தூரம் கீழே இறக்கினா ரைட். அப்ப இந்த இலையிற நீளம் எச்சால் அதிகரிக்கணும், அப்படித்தானே? இந்த இலைதான், இந்த இலையிட பகுதியில நீளம் எச்சால் அதிகரிக்கணும். நாங்க எச் தூரம் இந்த எக்ஸ் என்ற புள்ளியை கீழே இழுத்தா, எச் தூரத்தினோட கீழே இழுத்தா இங்க இலையிட நீளம் எச்சால் அதிகரிக்கணும். இலையிட நீளம் எச்சால் அதிகரிக்கணும்டா கப்பிலிருந்து எச் நீளமான இலை விடுவிக்கப்பட்டிருக்கும். ஆனா கப்பியில பாருங்க, இது வழியே ஹெச் நீளமான இலைய கருது இந்த பாயிண்ட் எடுக்க இசட்னு சொல்லு, இசட்னு சொல்லு. நல்லா கவனிக்கணும் இதை. ரைட். ஆமாம், இப்போ சொல்லும் பாபம், இந்த பாயிண்ட் எக்ஸ் நான் இங்கே இழுத்தா, எக்ஸ் என்ற பாயிண்ட் இவரத்துக்கு எடுத்தா இங்க நடந்திருக்கும். இலை எச் தூரம் கீழிறங்க ரைட். இவர் எச் தூரம் கீழிறங்க நல்லா கவனிக்கணும். எச் தூரம் கீழிறங்கணும்டா இங்க எச் நீளமான இலை விடுவிக்கப்பட்டிருக்கணும் கப்பியிலிருந்து. சரியா? ரைட். இப்ப பாருங்க இந்த பாயிண்ட் அடிக்கிறேன் Z. இப்ப இந்த கோணம் தீட்டான்னு சொன்னா பாருங்க, இப்ப Z என்ற பாயிண்ட் இந்த இடத்துக்கு வரணும். என்ன H நீளமான இலை விடுவிக்கப்படணும்டா இந்த Z என்ற பாயிண்ட் இங்க வரணும். அதாவது இந்த கப்பி தீட்டாவோட சொல்லலாம். இந்த படத்தையும் பாடி இவர் H தூரம் கீழிறங்கணும்டா இவர் H இங்க H நீளமான இலை விடுவிக்கப்படணும். இங்க H நீளமான இலை விடுவிக்கப்படணும். இந்த படத்தையும் பாடி இவர் கப்பி தீட்டா கோணம் சுழலாம். அப்ப கப்பி தீட்டா கோணம் சுழன்றா இதட்ட பாயிண்ட் இங்க வரும். இந்த H நீளமான இலை விடுவிக்கப்படும். இந்த பாயிண்ட் H தூரம் கீழே இறங்கிக்கும். இந்த Hக்கும் தீட்டாக்கும் தொடர்பு நாங்கள் எப்படி பார்க்கு? வில்லின் நீளம் என்று சாம்பாடு பார்த்த ஞாபகம் பேசிக் மேத்ஸ்ல H அவன் R தீட்டா வில்லின் நீளம் அதான் பயன்படுது. இங்க H அவன் என்ன வில்லின் நீளம், H அவன் R தீட்டா. இப்போ தீட்டாக்கு பதில் என்ன சொல்லலாம்? சிம்பிளா H கீழே சுழன்ற கோணம் தீட்டா. H அவன் R தீட்டா நான் பார்த்து தீட்டா ரேடியன்ல கோணம், தீட்டா ரேடியன்ல. இதுல இருந்தா சக்தி சாம்பாடு எல்லாத்துலயுமே தீட்டா நீங்க பிரதிடணும் ரேடியன்ல. H அவன் R தீட்டா, R வந்து தீட்டா வந்து H க்கு R ஆக எடுத்தா தீட்டாக்கு பதில் என்ன போடலாம்? சிம்பிளா H கீழே. டோ F இன்டூ நல்லா காணிக்கணும், டோ F இன்டூ H கீழே. இனி வளமையானதுதான், அதுங்களை கொண்டு வாங்க. ஆறுக்கு பாயிலா V வர்க்கத்தை போடுங்க, டோ F H கீழே அதுங்களை கொண்டு வாங்க, சுருக்கி எடுங்க. வாங்க MGH மைனஸ் டோ F இன்டூ H கீழ் R சமனாயிக்கும். இதில் முந்தி மாதிரி பொது எடுக்கிறேன், ஒன்றின் கீழ் 4 கவனிக்கணும். V வர்க்கத்தை பொதுவாக எடுக்கிறேன். இங்கே 2m வரும் ப்ளஸ் இங்கே சிம்பிள் m வரும். விலதானே ஒரு ஸ்டெப்பை குறைச்சிக்கு R ஒமேகா பாயில V வர்க்கம், அந்த V வர்க்கத்தை பொது எடுக்கிறேன். ஒன்றின் கீழ் 4 பொது எடுக்கிற, V வர்க்கத்தை பொது எடுக்கிற. அப்போ இங்கே 2m வரும், இங்கே m வரும். ஏன்னா V எவ்வளோ? 4 MGH மைனஸ் டோ F இன்டு H கீழ் R கீழே 2 capital M plus simple M ஈட வர்க்கமூலம். அட வர்க்கமூலம் ரைட். இப்போ அதில்
இது அடுத்த v வந்து சிம்பிளா r ஆல பிரித்து அது ஒமேகா கேட்டா சாரி ஒமேகா கேட்டா r ஆல பிரிங்க அப்ப 1/r into v v க்கு பதிலா இது இந்த கோவை ஒமேகா அடுத்தது ஒமேகா கேட்காங்களே எல்லாத்துலயும் 1/r into v v க்கு பதிலா இந்த கோவை 4 mgh minus tau f into h இன் கீழ் r கீழுக்கு 2 capital M plus simple M sorry இதோட வேறொரு பகுதி தான் சரி நீ மற்ற பகுதியை பாருங்கள மற்ற பகுதிகளை ரைட் அடுத்த பகுதியை பாருங்க அடுத்த பகுதி அடுத்த பகுதி ஆழம் H0ற்கு கீழ் நோக்கி சென்ற பின்னர் கேப்சூல் குழாயின் அடியை அடைந்து நிற்கின்றதா எனினும் கப்பி உராய் முறுக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து சுழல்கின்றது கவனிக்கணும் எல்லாரும் கவனிக்கணும் கவனிங்க கேப்சூல் நின்ற பின்னர் கப்பி மேலும் எவ்வளவு சுற்று எண்ணிற்கு சுழல்கின்றது என சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி காண்க இந்த கேள்வி ஃபுல்லாவே சக்தி காப்பு தத்துவத்தில் உள்ளது அதுல ஏ பரிமாண இயக்கம் சுழற்சி இயக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறான் அதுதானே ரைட் இப்போ பாருங்க இப்போ இவர் அடியை அடையும் போது கவனிக்கணும் கவனிங்க எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் கவனிக்கணும் இங்க அடியை அடையும் போது அவட கதி v0 சாரி h0 நான் இப்போ மாத்தினே அடியை வந்து அடையுது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கதி v0 எடுப்பேன் சரி h0 தூரம் வந்தா v0 அப்போ எங்களுக்கு இதில் காணலாம் v0 எவ்வளோ வரும் சிம்பிளா v0 இதெல்லாம் அப்படியே வர h பாயிலாம் h0 அவ்வளோதான் ஒமேகா காணலாம் எப்படி வரும் h பாயில h0 நீங்கள் ஒமேகா நோட்டம் எடுப்போமே சரியா ஆரம்பம் அல்ல இப்போ அடியை வந்து அடையும் போது அடியை வந்து அடைந்த உடனே இந்த இவரத்தில் உள்ள இழுவை இல்லாமல் பெய்தது இழுவை தான் இவரை சுழற்றினது இந்த இழுவை அடியை வந்து இது அடைந்த உடனே இங்குள்ள இழுவை பூச்சியமாயிடும் இழுவை பூச்சியமானா இவர் என்ன செய்வார் அந்த சுயாதீனம் அவர் அந்த ஆரம்பத்தில் அவர் கிடைத்த கோணக்கதியுடன் சுயாதீனமா சுழலப்பாகும் இப்போ சுயாதீன சுழற்சி செய்யும் போது என்ன செய்யும் உராய்வுக்கு எதிராக சக்தி இழக்கும் உராய்வுக்கு எதிராக சக்தி இழக்கும் இப்ப கேள்வி சுற்றுகளின் எண்ணிற்கு சக்தி காப்பை பயன்படுத்தி காண்க இதெல்லாம் வலிக்கிற கவனிங்க பின் சக்தி காப்பு நான் பயன்படுத்த போற எப்படின்னு சொன்னா சீல மூன்றாவது half I omega naught வர்க்கம் சமன் tau f into theta வரும் வர அவர் சுழலுவார் பாருங்க இதை வந்து அடைந்த உடனே இவருடைய இயக்க சக்தியும் பூச்சியமாயிடும் அது எங்களுக்கு தேவையுமே இல்லை நீங்க விலங்கெடுக்கணும் இந்த இலை இல்லா போன மாதிரி இப்ப இலை இல்லா போன மாதிரி இந்த இழுவை இல்லாமல் போகுமே இந்த கேப்சூல் தான் அதை இழுத்துட்டு சுழற்றிட்டு வந்தது இப்ப கேப்சூல் வந்து நிலத்தை அடைந்த உடனே இழுவை இல்லாமல் போகும் இழுவை இல்லாமல் போன அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு நிலத்தை அடிக்கும் நேரம் ஒரு கோணக்கதிக்கும் ஈந்திருக்குமே அந்த கோணக்கதியோட என்ன செய்வார் அவர் சுயாதீனமாக சுழல ஆரம்பிக்கும் அந்த கோணக்கதியுடன் சுயாதீனமாக சுழலும் ஆகவே இப்ப சுயாதீனமாக சுழலும் போது உராய்வு தொழிற்பாடுது எனவே அவர்கிட்ட அந்த நேரத்தில் உள்ள இயக்க சக்தி முழுவதுமே உராய்வுக்கு எதிராக விரயமாக வர சுழன்றுட்டு அப்புறம் ஓய்வடை சரியா ஆகவே என்ன சொல்லலாம் சுழற்சி இயக்க சக்தி இழப்பு tau f into theta உராய்வுக்கு எதிரான வேலை இதில் பிறதிடலாம் half ஐக்கு பதிலாக திரும்ப half mr வர்க்கம்
இன்ட்டு ஒமேகா நாட் வர்க்கம் அதை பிரதிடலாம் அல்லது வி நாட் வர்க்கத்தை பிரதிட்டிக்கலாம் எங்களுக்கு ரைட் அதை பிரதிடுவோமே ஒமேகா நாட் வர்க்கம் என்ன வரும் ஒன்றைக்கு ஆர் வர்க்கம் இன்ட்டு 4 mgh மைனஸ் டோ எஃப் இன்ட்டு ஹெச் நாட் கட்டாயம் வருது ஹெச் நாட்டின் கீழ் ஆர் into 2 capital M plus simple M समनायिकम tau f into theta right tau f into theta theta க்கு வேணும்னா போடலாம் n into 2 pi and n சுழற்சிகளா இருந்தா n into 2 pi ஒரு சுழற்சிக்கு எவ்வளவு 2 pi கோணம் n சுழற்சிக்கு n into 2 pi n தான் கேள்வி n கேள்வி இங்க வாங்க r வர்க்கம் கேன்சல் ஆகும் இங்க 4 கேன்சல் ஆகும் பேலன்ஸா போறது m மட்டும் தான் அப்படியே சுருக்கி விட்டாலும் சரி m into mgh minus tau f into h naught in கீழ r கீழ 2 capital M plus simple M tau f into n into 2 pi அப்ப அதங்களை பிரிப்போம் என்ன tau f into 2 pi tau f into 2 pi தானே பெரிய கோவம் தான் ஆனா கான்செப்ட் அவ்வளோ பெரிது இல்லை கான்செப்ட் விளங்குதா half I ஒமேகா நாட் இருக்கு காரணம் விளங்கெடுத்துக்கணும் இது கொஞ்சம் விளங்கெடுக்க சிக்கல் ஆயிக்கலும் இது நடக்க நிஜம் இது இது எதுக்கு ஒப்பானதுன்னு சொன்னா நான் அந்த ஏ பரிமாண இயக்கத்தோட விளம்பரப்படுத்துறேன் ரைட் இதை பாருங்க நான் ஏ பரிமாண இயக்கத்தோட கொஞ்சம் விளம்பரப்படுத்தி காட்டுறேன் இப்போ நான் இவரத்தில் ஹெச் நாட் வரணும் மேடம் இந்த ஹெச்சுக்கும் ஹெச் நாட் வரணும் மிஸ் பண்ணினா ஹெச்சுக்கும் ஹெச் நாட் வரணுமா இல்லை எல்லா ஹெச்சும் ஹெச் நாட்டாக மாறணும் அவரத்தில் இந்த ஹெச்சும் ஹெச் நாட் தான் இதுக்கு மட்டும் நான் போட்டேன் இதுக்கும் போடணுமா ஹெச் நாட் அந்த ஹெச் இப்போ எல்லாம் ஹெச் நாட் போடணும் நீங்கள் ஹெச் நாட் சரிதானே இங்கேயும் அதே தானே இது கேள்வியா கேட்கல இது கேள்வியா கேட்கப்படல நான் போட்டதுக்கு கேள்வியா இல்லது இதான் அப்போ அவரத்தில் நீங்கள் ஹெச் நாட்டை போட்டுக்கொண்டா சார் ஐடியா விளங்கிட்ட ரைட் இது எதோட ஒப்பீடு எலிமெண்ட் பார்த்துக்கோங்க இப்படி நான் ஏ பரிமாண இயக்கத்தோட ஒப்பிட்டு காட்டியேன் இந்த ஏ பரிமாண இயக்கம் பொதுவாக உங்களுக்கு ஈஸியாக விலங்கெடுக்கக்கூடியது ஏ பரிமாண இயக்கம் ஈஸியாக விலங்கெடுக்கக்கூடியது ரைட் இது அவங்களுக்கு கருதலாம் இப்படியா இன்னும் பாருங்க நான் சும்மா ஒரு உதாரணம் ஃபோன் பண்ணுங்க பார்த்துங்க ஒரு புகை வண்டி இதான் என்ஜின் ரெண்டு வைங்க புகை வண்டியோட என்ஜின் இது புகை விடுதுன்னு காட்டுது இதான் என்ஜின் ரெண்டுங்க இப்போ என்ஜினோட விஷயம் வழங்கி இந்த புகை வண்டியை இழுத்துட்டு போகுது ஆறு முடுகுது அதை கவனிக்கணும் இந்த உதாரணத்தை சரியானே ரைட் இப்போ பெட்டியை பார்த்தா பெட்டியோட உராய்வு தாக்குது இப்போ இன்ஜின் ஆறு முடிட்டு போகிற நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இலை அறுக்கப்படணும் வைங்களே அப்படி நடக்குதானே பொதுவாக ஸ்ரீலங்காவில் என்ஜின் பெட்டி கலண்டு போகிறேன் இன்ஜின் மாத்திரம் போகிறேன் அதை மாதிரி விளக்குதா ரைட் எப்படி ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே நடக்குது இன்ஜின் மாத்திரம் போய்த்து பெட்டி எல்லாம் ரைட் புகை வண்டியில் வர அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பின்னுக்கு இன்ஜின் மாத்திரம் கலண்டு போய்த்து விளங்க அது மாதிரி நெடுங்கலை ரைட் அப்புறம் இவர் ஆறு முடுகும் ஒரு கட்டத்தில் இவருக்கு ஒரு வேகம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன பாருங்க இந்த பெட்டி ஒரு குறித்த வேகத்தை அடையுது V0 எடுப்பேன் இது இயக்கவியல் உராய்வு V0 வேகத்தை அடைஞ்ச உடனே இந்த இலை அறுபட்டு என்ஜின் கலண்டு போயிடுது இப்போ என்ன நடக்கும் இது படிப்படியாக வேகம் அதிகரித்து V0 அடைந்த உடனே இந்த இலை அருந்து போனால் என்ஜின் கலண்டு போயிட்டுன்னு சொன்னால் இப்போ என்ன நடக்கும் உடனடியாக இந்த பெட்டி ஓய்க்கு வருமா
இல்லை. என்ன செய்யும் அவர்? அவருடைய பெற்ற இயக்க சக்தியை பயன்படுத்தி உராய்வுக்கு எதிராக குறித்த தூரம் இயங்கிதான் நோய்க்கு வரும். சரியா? குறித்த தூரம் இயங்கிதான் நோய்க்கு வரும். எனவே சொல்லலாம் அவர் எவ்வளவு தூரம் இயங்குறன்னு கேட்டா எப்படி சொல்லலாம் எங்களுக்கு? எவ்வளவு எப்படி சொல்லலாம் சாம்பார்? அவருடைய இயக்க சக்தி முழுவதும் ½ முழுவதும் உராய்வுக்கு எதிராக F×S கோவம் வர அவர் இயங்கும். இங்க என்ஜின் செய்த வேலையை தான் நாங்க கேப்சூல் செய்யுது. கேப்சூல் என்ன செய்யுது? இப்படியே இழுத்துட்டு வருது. யார? கப்பியும் சுழட்டிட்டு வருது. வந்து ஒரு கட்டத்தில் அவர் நிலத்தை அடைந்த உடனே இலையில் உள்ள இழுவை இல்லாமல் போகுது. இங்க என்ஜின் கலண்டு போற மாதிரி அங்க இழுவை இல்லாமல் போகுது. இங்க என்ஜின் கலண்டு போன என்ன செய்வார் இவர்? பெற்ற வேகத்தோட உராய்வுக்கு எதிராக குறித்த தூரம் இயங்குமே. அதே மாதிரி அவர் என்ன செய்வார்? பெற்ற இயக்க சக்தியோட கோணக்கதியோட உராய்வுக்கு எதிராக குறித்த அளவு சுழன்று ஓய்வடையும். விளதா? இதுக்கு போற என்ஜின் சக்தி இவரு சம்பந்தமா? கலண்டு போன பிறகு இல்லை. அதே மாதிரி நாங்கள் அவர் நிலத்தை அடித்த போற அவரோட சக்தி அங்க தொடர்பாகல. கப்பியில் என்ன சக்தி பேலன்ஸ் ஆகிது அந்த சக்தியை பயன்படுத்தின அவர் உராய்வுக்கு எதிராக சுழலும். இதுல என்ஜின் இவரை ஆர்முடு வைக்கால ஒரு கதி கிடைச்சி இயக்க சக்தின்னு கிடைச்சிக்குமே. அதனால என்ன செய்யுது இவர்? குறித்த தூரம் இயங்கிதான் ஓய்வடை உராய்வுக்கு எதிராக. அதே மாதிரி இவர் குறித்த நேரத்துக்கு குறித்த அளவு சுழன்றுதான் ஓய்வடையும். எனவே இங்க மாதிரிதான் ½ வர்க்கம், அதாவது முழு இயக்க சக்தியும் τF×θ உராய்வுக்கு எதிராக இழக்கப்படும் வர சுழலும். சரி, ரைட். இனி பிரதிடல் தான். இது பிரதிடல். ரைட், நான் முந்தி செஞ்சுதான் திரும்ப செய்யறேன். ½ பதிலா ½ வர்க்கம் ω0 வர்க்கத்துக்கு பதில் அதை பிரதிடுங்களே. 1/r வர்க்கம் mgh0 4 mgh0 மைனஸ் τF×h0 r கீழே 2M plus simple m. இது சமனாயிக்கும் τF/θ n×2π பாருங்க. r வர்க்கம் கேன்சல் ஆகும். 4 கேன்சல் ஆகும். τF×2π பிரிக்கிறேன். இதுதான் கோவை. சரியா? இதுதான் ஆன்சர். கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இதோட செல்ல விளங்கன்னு பாருங்க. சரியா? கடைசி கேள்வி டி பகுதி. கேப்சூல் குழாயின் அடியில் இருக்கும் போது திணிவு m0 ஒருவர் அதில் பிரவேசிக்கின்றார். கேப்சூலை உயர்த்தி கொண்டு இருக்கும் போது கப்பி மாறா கோணக்கதில் சுழல வேண்டுமெனின் கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய புறமுறுக்கம் τE காண்க. இதற்காக பகுதி சீல் தரப்பட்ட நிலைமைகளை கருத்தில் கொள்க. அதாவது உராய்வுள்ள சந்தர்ப்பத்தை கருதட்டான். சரியா? ரைட். இந்த சந்தர்ப்பம் நல்லா கவனிங்க பிள்ளைகள். இவரை மேல் நோக்கி தூக்கணும். இந்த கேப்சூல்ல நோக்கம் சுரங்கங்கள்ல அகப்பட்டாக்களை எடுக்கிறதுக்கு இப்படி செய்யற. சரியா? சுரங்கங்கள்ல போய்த்து ரைட் நிறைய வெளிநாட்டுகள் ஈக்கிறான் சுரங்கங்கள்ல. அந்த என்ன சொல்லலாம், அந்த மைனிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நிலத்துக்கு கீழே மிச்சம் தூரத்துக்கு போறேன். சில நேரம் அப்படியே போற நேரம் சரியான அந்த ஸ்டாண்டர்டுக்கு இது இல்லாட்டி சில இடங்க இடிஞ்சு விழுந்துடுது சில பகுதிகள். அப்போ சில பேர் என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு குறித்த இடத்துல அடைபட்டிப்பாங்க உள்ளுக்கு. இப்போ அவளை கண்டுபிடிக்கிறது என்ன செய்வாங்க, மேலால் அப்படியே ட்ரில் பண்ணிட்டு போவாங்க. ட்ரில் பண்ணி இந்த மாதிரி குழாய் இரும்பு குழாய் இறக்கி அது உள்ளுக்கு ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு அமைப்பு உள்ளுக்கு செலுத்தி அவங்களை எடுத்து வெளியே எடுக்கிறேன். சில நேரம் இந்த மீட்பு பணிகளுக்கு 10 நாள் 14 நாள் 1 மாதம் 2 மாதம் வந்து போகிறேன். சரியா? அது வர உள்ளு சிறைப்பட்டிருக்கிறேன். அப்படி சிலி என்ற ஒரு நாட்டில் நடந்தது கொண்டு அதில் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் எப்படியோ 1 மந்த் கிட்ட ஆகல உள்ளுக்கு சிறைப்பட்டிருக்கிறேன். சரியா? ரைட். சாப்பாடு எல்லாம் மேலே கேட்கவானு அதெல்லாம் ஸ்டார்ட்டுக்கே அவங்க அதை ஒரு கண்டுபிடிக்க 1 or 2 days கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்கே நிற்கிறேன்னு சரி, அதுக்கப்புறம் அவங்க மேலுக்கு சப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கள எடுக்கிறதுக்கு வேறு சிஸ்டத்தை செய்ய தான் டைம் போகிற 1 or 2 months டைம் போகிறது. ரைட். இப்போ பாருங்க, இப்போ இவங்கள மேல் எடுக்கிறது பாருங்க, மேல் எடுக்கிறது இதை மேல் எடுக்கிறது நாங்கள் τE என்று சொல்லி ஒரு முறுக்கத்தை வழங்கணும். τE இது இங்கே வரும்போது உராய்வு இப்போ எதிராக தாக்கும் τF. உராய்வு எதிராக தாக்கும் τF. அதோட இழுவை தாக்கும் T.
ஆனால் சீரான கோணக்கதியில் கொண்டு வரணுமெண்டா நல்லா காணியும் சீரான கோணக்கதியில் கொண்டு வரணுமெண்டா இந்த டோ இ சமனாய்க்கணும் டோ எஃப் பிளஸ் டி இன்டூ ஆருக்கு. அதாவது நான் பார்க்க ஏ பரிமாண இயக்கத்தில் சீரான வேகம் வந்தால் விசைகள் சமப்படணுமெண்டு, அதே மாதிரி சுழற்சி இயக்கத்தில் சீரான கோண வேகமாக இருந்தால் முறுக்கங்கள் சமப்படணும். முறுக்கங்கள் சமப்படணும். ஏ பரிமாண இயக்கத்தில் சீரான வேகமாக இருந்தால் விசைகள் சமப்படணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி சுழற்சி இயக்கத்தில் சீரான கோண வேகமாக இருந்தால் முறுக்கங்கள் சமப்படணும். ஆகையில் உராய்வு முறுக்கம் தாக்குது டி இன்டூ ஆர் அண்டு இழுவையால் ஒரு முறுக்கம் தாக்கு இடஞ்சொலியாக. ஏன்னா நான் வளஞ்சொலியாக சுழற்றணுமெண்டா நான் வழங்க முறுக்கம் இடஞ்சொலி முறுக்கங்களுக்கு சமனாயிக்கம். ஆக டோ எஃப் என்பது தரவு டோ எஃப்ஏ தான் டீக்கு பதிலா மனிதன திணிவு எம் நோட்டு. அப்போ மொத்தம் திணிவு எவ்வளோ வரும்? எம் பிளஸ் எம் நோட் அண்டு கேபிட்டல் எம் கேப்சூலில் திணிவு எம் மனிதன திணிவு எம் நோட். இது வரும் டீக்கு பதிலா எம் பிளஸ் எம் நோட் டோ எஃப் பிளஸ் டீக்கு பதிலா எம் பிளஸ் எம் நோட் ஜி இன்டூ ஆர். அவ்வளோதான் ஆன்சர் இது. ஏன்னா இப்போ இங்குள்ள திணிவு இப்போ மொத்த நிறை எம் பிளஸ் எம் நாட் ஜி. ஆகவே சீரான வேகத்தில் வரணுமெண்டா சீரான வேகத்தில் பயணிக்கணும்னா டியும் எம் பிளஸ் எம் நாட் ஜியும் சமனாயிக்கணும். சீரான வேகமாக இந்த டியும் எம் பிளஸ் எம் நாட் ஜியும் சமனாயிக்கணும். நான் வழங்க வேண்டியது முறுக்கம் டோ எஃப் பிளஸ் டி இன்டூ ஆர் சமனாயிக்கணும். நான் வழங்க வளஞ்சொலி முறுக்கம் இடஞ்சொலி முறுக்கங்களுக்கு சமனாயிக்கணும். இப்போ டோ இன்டூ இ சமன் டோ எஃப் பிளஸ் டி இன்டூ ஆர். டிக்கு பதிலாக சொல்லலாம் எப்படி? இது சீரான வேகம் என்பதால் சமநிலைக்கு டி சமனாயிக்கும் எம் பிளஸ் எம் நாட் ஜிக்கு சமனாயிக்கும். நான் பிரதிட்டா சார் இதுதான் ஆன்சர். சார் அவர் அந்த கேள்வி முடியுதுண்ணா? சரி, டவுட்ஸ் இருக்கா ஏதாவது? நல்ல ஒரு கேள்வி திரும்ப பாருங்க. இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல, திரும்ப சொல்ல எதிர்பார்க்கல, நீங்கள் சரியாக செஞ்சுக்கணுமாண்டு. ஆனால் சரியாக விளங்கெடுக்கணும். சக்தி காப்பு தத்துவம் சரியாக எப்படி பிரயோகிக்கிறன்றது இந்த கேள்வியில் ஈக்கிறேன். ரைட், சக்தி காப்பு தத்துவம் கேள்வி பாரு. முதலாவது 3 முறை சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்த சொன்னாங்க. அதுபுறம் திரும்ப சுயாதீன இயக்கத்துக்கு ரைட், அந்த என்ஜின் கலண்டபுரம் உள்ள இயக்கத்துக்கு சக்தி காப்பு தத்துவம் விளங்க. ரைட், கடைசியாக இனி சக்தி காப்பு தத்துவம் அல்ல இது எஃப் சமன் எம் மேலே வாரது. அதாவது டோ சமன் ஐ அல்ஃபா சீரான கோணக்கதியாக இருந்தால் முறுக்கங்கள் சமப்படணும். சரி.